தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம கலா அப்படியே பரமனும் இளமதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படியே பாடுபடுற மாதிரி இங்க பரமன்கிட்ட வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கு. நீ கவலையே படாத பரமா, நான் போய் இளமதி கால்ல விழுந்துனாச்சும் உன்னையும் இளமதியும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமன் அதெல்லாம் ஒன்றும் வேணவே வேணாம், நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா, இந்த கலா வந்து இந்த பிரச்சனைய பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் ஒரு நாடகத்த அரங்கேத்திட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன விட்டு வெளியில வந்த உடனே லீலாவதிக்கு ஃபோன போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் அங்க வருவேன், நீ இப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இளமதியோட வீட்ல போயிட்டு கலா நாடகத்த ஆரம்பிக்கிறாங்க. பரமன வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில எடுக்கணும், கேஸ வாபஸ் வாங்குங்க, 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்படி இப்படின்லாம் அழுது ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க கால்ல வேணும்னாலும் விழுவுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இளமதி இவ ட்ராமா தான் போடுறா அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிடுது. எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த லீலாவதி மட்டும் முண்டிக்கிட்டு வந்து கலாவ வெளிய போ அப்படின்னு புடிச்சு இடிச்சு தள்ளி தலையில லைட்டா காயம் வந்துருது. இதுதான் அவங்களோட திட்டமே. இதுக்கப்புறம் என்ன, வெளியில வர்ற கலா நேரா அசிஸ்டண்ட் ரஞ்சித் கிட்ட இப்படி இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பரமனுக்கு கேட்குற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரஞ்சிதம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இந்த மாதிரி இளமதி வந்து கலாமாவை இடிச்சு தள்ளி தலையில காயமாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதே நேரத்தில் ரஞ்சிதாத்துக்கு கலா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வேணும்னே ரஞ்சிதம் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் பேசுது. ஸோ கலா வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பரம இதெல்லாம் கேட்குறாப்புல இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதம் எக்ஸ்ட்ரா பிட்டோட சேர்த்து இங்கே இளமதி தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை பிடிச்சி கீழே இடிச்சு தள்ளிட்டாங்க, அதனால் தலையில் நிறைய காயம் அப்படிங்கிற மாதிரி பிட்டை போட்டு விட்டுறது. இதனால் பரமனுக்கு பயங்கர கோபம் இளமதி மேலே. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கலா ஏதோ ஒரு சதி திட்டத்தை தீட்டிடுச்சு அப்படின்னு இளமதி வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படின்னா வந்து பரமனுக்கு போய் நம்ம நியூஸ் தெரிவிக்கணும், ஸோ பரம மேலே நம்ம சந்தேகப்படலை அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமே அப்படின்னு இளமதி நர்மதா கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த லீலாவதி ஒட்டு கேட்டுடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.